கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள கடலோர பகுதிகள் தாது மணலை வெட்டியெடுப்பதற்கான அனுமதி என்பது கடந்த 2021ஆம் ஆண்டு மத்திய அரசாங்கத்தின் கீழே இருக்கக்கூடிய IERL என்கின்ற நிறுவனத்தினால் கோரப்பட்டது. ஸோ பேசிக்காக இவங்க என்ன கோரிக்கை வச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கடலோர பகுதிகளில் அதிகமாக மோனசைட் கிடைக்குது. ஸோ இந்த மோனசைட் அப்படிங்கிறது ஒரு விதமான அட்டாமிக் மினரல்ஸ். இதை வெட்டியெடுப்பதற்கான அனுமதி தான் அவங்க கோரியிருந்தாங்க. மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஆக்டின் கீழாக ஒன்றிய அரசாங்கத்தினுடைய அனுமதி பெற்றதுக்கு பின்பாக மாநில அரசாங்கத்திடம் அந்த நிலத்தை ஒதுக்கீடு செய்வதற்கான அனுமதி என்பது வாங்க வேண்டும். அந்த வகையில் தான் இந்த அனுமதி என்பது கோரப்பட்டது. அந்த வகையில் 2021ஆம் ஆண்டு 5 வருடத்திற்கான அந்த நிலத்தை சுமார் 1114 ஏக்கர் அளவில் ஹெக்டேர் அளவிலான நிலப்பகுதியை ரிசர்வ் பண்ணி கொடுத்தாங்க இந்த நிறுவனத்திற்காக. இதற்கு பின்பாக சுற்றுச்சூழல் அனுமதி மற்றும் சிஆர்எஸ்எட் கிளியரன்ஸ் வாங்க வேண்டும். கடந்த காலகட்டத்தில் இந்த திட்டத்துக்கு எதிர்ப்பாக கடுமையான மக்கள் எதிர்ப்பு வந்ததன் காரணமாக அவங்களுக்கான என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் அப்படிங்கிறது வழங்கப்படவில்லை. எனவே இந்த திட்டம் என்பது அதோடு அப்படியே அந்த நிலைமையில் தான் இருந்துச்சு. தற்போது அவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த 2021ஆம் ஆண்டு வழங்கப்பட்ட அந்த அனுமதி என்பது 5 ஆண்டு காலம் முடிவடைந்ததுக்கு பின்பாக 1 வருடத்துக்கு அது மேலே எக்ஸ்டென்ஷன் பண்ணி கொடுக்கணும் என்பதற்கான மனுவை தற்போது மாநில அரசாங்கத்திடம் அவர்கள் சமர்ப்பித்திருக்கார்கள். அந்த வகையில் அந்த மனு என்று பரிசீலிக்கப்பட்டு தற்போது 1 இயர் எக்ஸ்டென்ஷன் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதன் மூலமாக என்ன ஆகுது அப்படின்னா, இந்திய அணுசக்தி துறையின் கீழாக இருக்கக்கூடிய இந்த கனிம வளங்களை எடுப்பதற்கான அந்த நிறுவனத்திற்கு புதிதாக அவங்களுக்கு ஒரு கிளியரன்ஸ் கிடைச்சிருக்கு. இந்த கிளியரன்ஸ் மூலமாக ஏற்கனவே சுற்றுச்சூழல் அனுமதி வாங்குவதற்கு பார்த்தீங்கன்னா மக்களிடம் கருத்து கேட்பு கூட்டம் தேவையில்லை, நடத்த வேண்டிய தேவையில்லை அப்படிங்கிற ஒன்றிய அரசாங்கம் இதுக்கான விதிவிலக்கும் கொடுத்துட்டாங்க. அந்த வகையில் மக்களிடம் கருத்து கேட்பு கூட்டம் நடத்தாமல் அடுத்த கட்ட அனுமதி வாங்குவதற்கான ஒரு அடுத்த ஸ்டெப் அவங்களுக்கு இப்போ கிடைச்சிருக்கு. அப்போ இந்த கிளியரன்ஸ் மூலமாக அடுத்த என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் அவங்க வாங்கிடலாம். என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் வாங்கினதுக்கு பின்பாக சிஆர்எஸ் கிளியரன்ஸுமே அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அப்படி கிடைச்சிருச்சுன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்க கடலோர பகுதிகளில் தாது மணல் வெட்டியெடுப்பதற்காக எந்த விதமும் தடையும் இருக்க போவதில்லை. இந்த மோனோசைட்டை வெட்டியெடுப்பதன் மூலமாக என்ன விதமான பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவை எல்லாமே அட்டாமிக் மினரல்ஸ், அதாவது அணுக்கதிர்களை வெளியேற்றக்கூடிய கனிமங்கள். இவற்றை வெட்டியெடுப்பதன் மூலமாக அணுக்கதிர் இயக்கங்கள் பயங்கரமாக இருக்கும். தற்போதைய நிலவரப்படி அவங்க சொல்லக்கூடியது என்னன்னா, 1145 ஹெக்டர்ஸ் அளவுக்கான நிலப்பரப்பில் நாங்கள் இந்த சுரங்கங்களை அமைக்க போகிறோம், சுரங்கங்களை அமைத்து கனிமங்களை வெட்டியெடுக்க போகிறோம்னு சொல்கிறாங்க. ஆனால் இது தொடர்ச்சியாக நம்ம கடலோர பகுதியில் இருக்கக்கூடிய மீண்டும் நிறைய பகுதிகளுக்கு அடுத்தடுத்து செல்வதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா நம்ம கடலோர பகுதியில் அதிகமான இந்த கனிமங்கள் காண கிடைக்கின்றன. போன சில பல வருடங்களுக்கு முன்பாக கடந்த காலங்கள் இதே போன்ற அனுமதி என்பது தனியாருக்கு வழங்கப்பட்டது. அதன் காரணமாக என்ன பாதிப்பு ஏற்பட்டது என்பதை நான் கடந்த காலத்தில் பார்த்தோம். அதன் காரணமாக பொதுநல வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டு சென்னை உயர்நீதிமன்றம் இது குறித்தான CBI விசாரணைக்கு ஆணையிட்டு இருந்தாங்க. உச்சநீதிமன்றத்தில் அந்த வழக்கு அப்படிங்கிற நிலுவையில் இருந்துச்சு. அப்போ தனியாரிடம் ஏற்கனவே இந்த மாதிரி தாது மணல் வெட்டியெடுப்பதற்கான அனுமதி வழங்கப்பட்டு அதன் காரணமாக பாதிப்பை எதிர்கொண்டிருக்கக்கூடிய தமிழகம் தற்போது மீண்டும் வேறொரு வடிவத்தில் அரசு நிறுவனத்தின் மூலமாக இதே செய்வதற்கான அனுமதி என்பது தற்போது வழங்கப்பட்டுள்ளது. இந்த அனுமதி வழங்கப்பட்டு இதன் மூலமாக அங்கே இருக்கக்கூடிய கனிம வளங்கள் வெட்டியெடுக்கப்பட்டால், தொடர்ச்சியாக வெட்டியெடுக்கப்பட்டால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அணுக்கதிர்க்கு அபாயம் என்பது பெருகுவதற்கான ஆபத்து அப்படிங்கிறது இருக்குது. ஏன் அப்படின்னா, மண்ணுக்குள்ளாக இருக்க இந்த கனிமங்கள்லாம் இதெல்லாம் இங்கே வெட்டி எடுக்கும் போது அதில் உங்களுக்கு ரேடியேஷன்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். இதில் இன்னொரு மோசமான ஆபத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திட்டத்துக்கான சுற்றுச்சூழல் அனுமதி கோருகின்ற போது இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதன் காரணமாக அந்த சூழலுக்கு என்ன விதமான பாதிப்பு உண்டாகும் என்பதற்கான போதுமான என்விரான்மென்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் செய்யல. கண்போக்குத்தனமாக ஒரு கண்மூடித்தனமான ரொம்ப மேம்போக்கான ஒரு அறிக்கை தான் தாக்கல் செஞ்சிருந்தாங்க. அந்த அறிக்கையில் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கனிமெல்லாம் நாங்கள் இந்த இடத்துல வெட்டி எடுத்துட்டோம்னா யாருக்குமே ரேடியேஷன் பாதிப்பு இருக்காது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு சயின்டிஃபிக்கான ஒரு அப்ரோச் அப்படின்னு தெரியல. ஏன் அப்படின்னா, நீங்கள் கனிமங்களை வெட்டி எடுக்கின்ற போது அந்த இன்டர்ஃபரன்ஸ் மூலமாக அந்த இடத்துல அப்போ ரேடியேஷன் எக்ஸ்போஷர் அதிகமாக இருக்கும். அப்போ அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போகிறோம், அதன் காரணமாக உண்டாகக்கூடிய பாதிப்பு என்னவாக இருக்கும்? சுமார் 125 ஆண்டுகள் தொடர்ச்சியாக அந்த பகுதியில் கனிமங்கள் வெட்டி எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி தொடர்ச்சியாக வெட்டி எடுக்கின்ற போது அந்த பகுதியில் அதிகமான அணுக்கதிர்க்கு பாதிப்புகள் அதிகரிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. எனவே ஒரு போதுமான அளவுக்கான மக்களை கலந்து ஆலோசனைக்கு செய்யாமல், சுற்றுச்சூழல் அனுமதி என்பதற்கான இன்னொரு இம்பேக்ட் அசஸ்மெண்ட் ப்ராப்பராக செய்யாமல், எந்த விதமான மாநில அரசுகளும் பிற மக்களுடைய கலந்து ஆலோசனை பண்ணாமல் இந்த திட்டத்தை அமல்படுத்துகின்ற போக்கை தான் கடைபிடித்து வருகிறார். கடந்த காலகட்டத்தில் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்ற போது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாகவும் கூட எதிர்ப்பு பதிவு செய்யப்பட்டது. அப்போ அவங்க தேர்தல் அறிக்கையில் கூட என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த திட்டத்தை நிச்சயமாக நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். ஆனால் அவர்கள் வாக்குறுதிக்கு மாறாக தற்போது இந்த எக்ஸ்டென்ஷன்
அப்படிங்கிறது வழங்கப்பட்டுள்ளது. இந்த எக்ஸ்டென்ஷன் வழங்குவதன் மூலமாக மாநில அரசாங்கம் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக தன்னுடைய அனுமதி வழங்கிவிட்டார்கள் அப்படின்னு தான் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இதற்கு அடுத்த கட்ட நடவடிக்கை அப்படிங்கிறது அவங்க சுற்றுச்சூழல் அனுமதி தான் வாங்கணும். சுற்றுச்சூழல் அனுமதி என்பது ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல மக்களிடம் கலந்து ஆலோசிக்கப்பட வேண்டிய தேவையில்லை அப்படிங்கிற விதிவிலக்கு ஒன்றிய அரசு தந்துட்டாங்க. ஸோ பப்ளிக் கன்சல்டேஷன் இருக்க போகிறதில்ல. ஸோ ஒன்றிய அரசாங்கத்தினுடைய நிறுவனம் ஒன்றிய அரசாங்கத்தின் மூலமாக அடுத்த அனுமதி பெறுவது என்பது ரொம்ப எளிதான ஒரு விஷயமாக இருக்கும். அப்போ இந்த நிலைமையில் பாதிப்பு என்பது தமிழகம் சாதிக்கக்கூடிய மக்களாக தானே இருக்கும். எனவே இந்த திட்டத்துக்கான வழங்க அனுமதி அப்படிங்கிறது நிச்சயமாக பின்வாங்கப்பட வேண்டும். மக்களுடைய உயிருக்கும் உடைமைக்கும் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கும் உரியது அளிக்கின்ற வகையில் அரசுடைய செயல்பாடு இருக்க வேண்டும். அதைத்தான் நாம் எதிர்பார்க்கிறோம். அதற்கு மாறாக இந்த அனுமதி என்பது நடைமுறைப்படுத்தப்பட்டால், இதன் மூலமாக அங்கே இருக்க கனிமங்கள் வெட்டியெடுக்கப்பட்டால் அந்த பகுதியில் மேலும் அதிகப்படியான அணுக்கதிர்க்கு பாதிப்புகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஏற்கனவே அந்த பகுதியில் கூடங்குளம் அணு உலை இருக்குது. 2 அணு உலைகள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. கூடுதலாக அணு கழிவோடு அங்கே தான் சேமித்து வைக்கப்படுகின்றன. அப்போ அணு உலை இருக்கின்றது, அணு கழிவு மையங்கள் இருக்கின்றது. இதோடு அணு கதிரியக்கம் சார்ந்திருக்கக்கூடிய அணு கனிமங்களை வெட்டியெடுப்பதற்கான ஒரு செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்ற போது இது எல்லாமே சேர்ந்து அந்த பகுதியில் அதிகமான பாதிப்பை உண்டாக்கும். ஏற்கனவே அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு அதிகமான கேன்சர் உள்ளிட்ட பல்வேறு விதமான நோய்கள் அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா ரேடியேஷன்ஸ் போன் நேரோ கேன்சரை உண்டாக்குவதற்கான வாய்ப்பு உள்ளது. பாலியாண்டி டிசீஸை உண்டாக்கும். ஜெனடிக் டிசார்டர்ஸை உண்டாகும். பல தலைமுறைகளுக்கு பாதிப்பு ஏற்படுவதற்கான பல்வேறு விதமான நோய்களை உண்டாக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஸோ இந்த பாதிப்புகள் ஏற்கனவே அந்த மக்கள் எதிர்கொண்டு வருகிறார்கள். அந்த நிலைமையில் இந்த திட்டத்தை அனுமதிப்பது என்பது நிச்சயமாக அந்த மக்களுடைய உயிருக்கும் சுற்றுச்சூழலுக்கும் மிகப்பெரிய ஆபத்தை உண்டாக்கும். எனவே இந்த திட்டத்தை கைவிடுவது என்பது சரியான தீர்வாக இருக்கிறது.